போன வீடியோவில் கனடாலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவோட அந்த ஃப்ளைட் ட்ராவலை பற்றி பார்த்துருந்தோம். அப்படி இப்படின்னு ஒரு 5 மணி நேரம் கழித்து சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா பேகேஜ் கொஞ்சம் ஒரு பஞ்சாயத்தாக போச்சு. பேகேஜ் எங்கே இருக்குன்னே தெரியல. அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் வேறையா, எந்த இடத்துல பேகேஜ் கலெக்ட் பண்ணுறதுனே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. நல்ல வேலை எல்லா பேக்லையும் நான் ஏர் டேக் போட்டதுனால அந்த லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி பேகேஜை கண்டுபிடிச்சிட்டோம். பட் அதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அண்ட் நம்மளோட ஃப்ரெண்டு தான் நம்மளை பிக்கப் பண்ண வந்திருக்காரு. அவங்களோட வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஏர்போர்ட்லேருந்து அவங்களோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீமௌண்ட் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. ஒரு 30 மினிட்ஸ் ட்ரைவ் தாங்க. பட் அந்த ட்ரைவுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பயங்கர ஆஹா ஓஹா அப்படி கிடையாது. கனடாலேயே வண்டி ஓட்டி ஸ்னோ அப்புறம் ஒரே மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே நம்ம பார்த்துட்டு இருப்போமா. பட் அதுக்கு அப்படியே மாறுபட்டு நம்ம பார்க்கும்போது கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து கலிஃபோர்னியாவில் இருக்குது, மெக்சிகோ பார்டரில் இருக்குது, பசிபிக் ஓஷன் பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் கடலில் பார்க்கலாம், மவுண்டைன் பார்க்கலாம், டெசர்ட் மாதிரியான ஏரியா பார்க்கலாம். இது எல்லாமே ஒரே இடத்துல பார்க்கும்போது எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு. அப்படி தான் எங்களுக்கு இருந்தது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் நோட் பண்ண நல்ல விஷயம் கலிஃபோர்னியாவில். நான் கனடாவை கம்பேர் பண்ணி தாங்க நிறைய சொல்லுவேன். அதனால கனடாவில் நல்லா இல்லைன்றது கிடையாது. நம்ம அதுலேருந்து இப்போ புதுசாக என்ன பார்க்குறோன்றதை உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான். ஓகே, ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேயும் வெளியில் போக முடியல. இருந்தாலும் போவோன்னு நாங்கள் போன கடை தான் இந்த சாந்தினி சவுக். இதில் ஃபுல்லாகவே ஒரு இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரியான ஒரு வைப்பு தான் வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாகவே வடக்கு நண்பர்கள் தான் இருந்தாங்க. இருந்தாலும் சூப்பரான ஒரு ஃபுட்டு, பானிபூரி, மோமோஸு, இதெல்லாம் அப்படியே ஒரு ஈவினிங் லைட்டாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணி படுத்து தூங்கிட்டோம். ஹலோ மக்களே, சான் ஃப்ரான்சிஸ்கோ ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கேன். மேட்ரு என்ன அப்படின்னா, காரு ரெண்டலே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஆல்ரெடி ஒன்று புக் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம ஃப்ளைட்டு பேக்கேஜ்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சா, அதனால் அது வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் ஒரு நாள் டிலே ஆகிடுச்சுன்றதுனால அவன் காரே கிடையாது அப்படின்ட்டான். சரின்னு இன்னொரு இடம் என்டர்பிரைஸில் தான் இப்போது இன்னொரு கார் இருக்குது அப்படின்னு அதை புக் பண்ணி வச்சுருக்கோம். அதை போய் பிக்கப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துருக்கேன். கனடாவில் பார்த்துட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ யூஎஸ் ஒரு லொக்கேஷன் சேஞ்சு கொஞ்சம் எனக்கு நல்லாயிருக்கு இப்போதைக்கு. இருந்தாலும் நான் இன்னும் ஒன்றும் பார்க்கல. வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கோம். இப்போ தான் வெளியில் வந்து கார் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இன்னும் பெருசாக எதுவும் பார்க்கல, பெருசாக எதுவும் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. நான் பண்ண அதை நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ நான் என்னெல்லாம் புதுசாக பார்க்குறேனோ அதெல்லாம் நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு புதுசாக இருக்கா இல்லையான்றதை சொல்லுங்கள். ஃபஸ்ட் இப்போ நம்ம போய் கார் எடுத்துகிட்டு வந்துடலாம். You have to call. Alright. And they did, you know, she came in to just use the restroom. They're not your customer. என்ன ஒரே அனங்கலமாக இருக்கா. ஏதோ ஒருத்தங்க காரை அங்கே பார்க் பண்ணாங்களாம். அவங்க காரை இன்னொருத்தங்க அங்கே இடிச்சிட்டானுங்க. இடிச்சிட்டு அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு அவன் ஏதோ அந்த காரை இடித்தவங்க வந்து ஏதோ சொல்ல போய் அதுக்கு ட்ரிகர் ஆகி அடிச்சிக்கிறாங்க 2 பேரும். ஸோ அதனால் அவர் கார் ஓனர் வந்து யார் காரை இடித்தாங்களோ, யார் கார் இடிப்பட்டதோ அவர் வந்து போலீஸுக்கு கால் பண்ணிவிட்டு இப்போ போலீஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்க போல். ஸோ இடித்தவங்க அப்படியே இடித்து அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. கேட்டேன் இங்கே இருக்கிற காரில், ஐ மீன் இந்த ரெட்டல் காரில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்டேன், இது ரொம்ப யூஸ்வலாக இல்லை எப்போ தான் நடக்குமா அப்படின்னு. இன்றைக்கி மட்டுமே 3வது தடவை நடந்திருக்காங்க இந்த மாதிரி. ஆனால் இதே மாதிரி ரொம்ப அப்படிலாம் நடக்காது. பட் இன்றைக்கி மட்டும் இது என்னவோ தெரியல, 3 தடவை நடந்திருக்கு அப்படின்றாரு. இது வரைக்கும் ஏர்போர்ட்டில் ஒரு செய்வனை, அப்புறம் இங்கே ஒரு இது. சோஃபார் என் ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் தங்கினதை மட்டுமே தான் ஒரு அட்வான்டேஜாக எனக்கு தெரியுது. இன்னும் ஒரு பாசிட்டிவான இது நான் இன்னும் பார்க்கல. கூடிய சீக்கிரத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை பார்த்துருவேன்ற நம்பிக்கையில் அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். வாங்க. A few moments later. இப்போ வந்து நம்ம பாலோ ஆல்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இல்லை, ஒரு இடத்துக்கு டவுன் டவுன் பாலோ ஆல்டோன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தோட டவுன் டவுனுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம டூரிஸ்ட் கைடு வருவார், அவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன். ஸோ இங்கே மார்வல் கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்கு அங்கே நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே டவுன் டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு பெருசாக ஐட்டினரிலாம் கிடையாது. ஸோ இந்த பாலோ ஆல்டோ எப்படி இருக்குது, டெக்கி பர்சன் யாராவது இருக்கீங்க, ஐடியில் இருக்கீங்கன்னா பாலோ ஆல்டோ ஒரு ஃபயர்வாலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பாலோ ஆல்டோ சிட்டியில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பாலோ ஆல்டோ அப்படின்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம்.
அதோட ரொம்ப முக்கியம், கலிஃபோர்னியானாலே சிலிக்கான் வேலி தான் நிறைய பேருக்கு தெரியும். அந்த சிலிக்கான் வேலியோட பர்த் பிளேஸ் இந்த பாலோ ஆல்டோவாக தான் இருந்திருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச பயங்கரமான டெக் கம்பெனிஸ் ஹெச்பி, இன்டெல், ஆப்பிள், கூகுள், டெஸ்லா, சன் மைக்ரோ சிஸ்டம், விஎம்வேர், இந்த மாதிரி ஜெயின் டெக் கம்பெனிஸ் எல்லாமே பாலோ ஆல்டோவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட உலக ஃபேமஸ் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, வாரணம் 1000ல் சமீரா ரெட்டி படிச்சிருப்பாங்க இல்லையா, அது பெர்க்லி யூனிவர்சிட்டி. Here we go again. இது அதோட பெரிய யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி இந்த பாலோ ஆல்டோவில் தான் இருக்குது. ஸோ இதுதான் உலக ஃபேமஸ் மார்வல் கேக்கு. உலக ஃபேமஸாலாம் எனக்கு தெரியாது. நல்லா ஒரு கேக்கு கடை, ஒரு பேஸ்ட்ரி ஷாப்புன்னு சொன்னப்போ இது தான் சொன்னாங்க. உள்ளே என்ன இருக்குது, எப்படி இருக்குது, சாப்பிட்டு அப்படியே இந்த டவுன் டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏதோ ஒரு ஓல்டு க்ரீக் டவுன் மாதிரி இருக்குல்ல, க்ரீக்கா இல்லை ஏதோ நம்ம டொரண்டோ இல்லை கனடாவில் இருக்கிற அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ஒரு ஜியோகிராஃபி மாதிரியே நம்மளுக்கு இல்லை, வேறு மாதிரி ஒரு வைப்பில் தான் இருக்குது. லெட்ஸ் see. இது சாப்பிடலையா யாரும்? அந்த வீடியோ புரியுதா? A few moments later. நான் சொன்ன டூரிஸ்ட் கைடு இவர் தான், ராகவ். அப்படியே ஹாய் சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ராகவ் வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு. ஸோ இவரும் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா பல வருஷங்களாக மீட் பண்ணணும்னு பிளான் பண்ணி, சிங்கிள்ஸாக இருக்கும் போது பிளான் பண்ணி, கல்யாணம் ஆகி குழந்தை வந்ததுக்கப்புறமா மீட் பண்ணியிருக்கோம். வருஷங்களுக்கு அப்புறமா மீட் பண்ணியிருக்கோம். அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் யாருன்றதை காமிச்சிட்றேன். இவங்க தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அக்ஷயா. ஸோ இவங்கள மீட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து கனடாவிலேருந்து கலிஃபோர்னியாவுக்கு வந்திருக்கோம். அந்த சிஏலேருந்து இந்த சிஏ. எப்படி அப்படியே அமைதியாகிடும். ஸோ இவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தோம். நான் சொன்ன அந்த குட் வைப்ஸ் எல்லாம் அங்கே தான் மட்டும் இருந்தது. அதை தாண்டி இன்னும் என்ன கிடைக்கிது, என்ன பார்க்குறோம் அப்படின்றத இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஏர்போர்ட்டில் ஒரு பேட் வைப்பு, கார் ரெண்டலில் ஒரு பேட் வைப்பு. அப்போ சொன்னேன், உங்கள் வீட்டில் மட்டும்தான் ஒரு குட் வைப் இருந்துச்சு, அதை தாண்டி இன்னும் பொதுமக்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் see எப்படி போகுதுன்ட்டுன்னு. ஏதாவது காட்டுவியா இல்லையா? செஞ்சிருவோம், பார்க்கலாம். அண்ட் மார்க் ஜக்கர்பர்கோட வீடும் இங்கே தான் இருக்குது. அதனாலவும் என்னமோ இந்த இடம் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக, பயங்கர ஒரு ப்ரீமியமான ஒரு இடமா தான் இருக்குன்றாங்க. இந்த டவுனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு டவுனு. ஆனால் இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் பயங்கர ப்ரீமியமான ஷாப்ஸு. அண்டு க்ரௌடெல்லாம் செம்ம மாடர்னான ஒரு க்ரௌடு. இப்படி ஒரு ஃபியூஷனில் தாங்க இந்த டவுன் இருந்துச்சு. செம்ம சூப்பரான ஒரு வைப்பு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்ன ப்ரைஸு தான் செம்ம எக்ஸ்பென்சிவ்னு சொல்லும் போது இன்னும் நம்ம அடுத்தடுத்த நாளெல்லாம் என்னென்ன நடந்திருக்குன்றதை அவங்கக்கிட்ட சொல்கிறேன். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அப்படி ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்பா மக்களே, குழந்தைய வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு தான் காட்ட முடியுது. ரொம்பலாம் ட்ரை பண்ணேன். இதில் என்னென்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ அண்ட் டொரண்டோ 3 hours டைம் கேப்பா. ஸோ அவங்க கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது ஓகே, வழி வேறு டிபார்ட்மெண்ட்டு. அப்படியே வைப்பை பார்த்துட்டு ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு சொன்னேன். இவங்க வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த இடம் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மாதிரி பாஷாக இருக்குங்க இந்த ஏரியா. இங்கே தான் மார்க் ஜக்கர்பர்க் இருக்காராம், பாலோ ஆல்டோவில் பக்கத்துலேயே தான் இருப்பாராம். 15 minutes வாக்கு தானா. அதனாலேயே இந்த இடத்தோட மதிப்பு பயங்கரமாக, அதாவது ஃபேஸ்புக் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்தோட மதிப்பு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்லுது, பயங்கர ஓல்டான ஒரு டவுனு. அதையே வந்துட்டு ஒரு ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஏர்த்தி ஃப்ளேவரில், ஒரு ஏர்த்தி லுக்கில் இருக்கிற ஒரு டவுனாக இருக்குது பாலோ ஆல்டோ டவுன் டவுன் அப்படின்றது. ஒன் ஆஃப் தி ஒரு பாஷ் ஏரியா, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஐட்டம் தான் இருக்குன்றாங்க. பாருங்கள், பக்கத்துலேயே பென்ட்லேலாம் நிற்கிது, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்துடுவோம். 7% தான் பேட்டரி இருக்குது. வாங்க. திஸ் இஸ் பென்ட்லே, யூனோ பென்ட்லி பக்கத்தில் தான் இந்த கார் இருக்குது. ஐ டோன்ட் நோ வாட் கார் இஸ் திஸ். நல்லா இருக்குங்க. எனக்கு டவுன் டவுன் பிடிக்கும்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா. ஐ மென்ட் திஸ் வைப். இந்த மாதிரியான ஒரு வைப்பை தான் நான் டவுன் டவுன் சொல்லுவேன்.
என்னதான் நல்லா இருந்தாலும் செமையான டவுன் டவுன், சூப்பரான ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் இருந்தாலும் 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு கடையில் இருக்க முடிய மாட்டேங்குது. அப்படி இருந்தால் ஊரே நம்மளை பார்க்குற மாதிரி பண்ணிடுறானுங்க. இப்படி அவங்கள சமாளித்து அவங்கள சாப்பிட வச்சு நம்ம சாப்பிட்றதுக்குள்ள ஐயோ போக போக எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றத கூட நீங்களே பாருங்கள். இப்போதைக்கு கிளம்பாங்க. சீஸ்